ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற சாந்தி நகர் பஸ் டிப்போல இருக்கோங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு நாம புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற எஸ்இடிசி வால்வோ மல்டி எக்ஸல் தான் போறோம். ஸோ பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ற சர்வீஸ். பக்கத்துலயே இருக்கிறது வந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் போற பஸ். இந்த சைட் நிக்கிறது தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் போற பஸ்ஸுங்க. சாமா பியூட்டிஃபுல்லான டிராவலா இருக்க போகுது. ரொம்ப நாள் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தது எப்படா எஸ்இடிசி வால்வோ மல்டி எக்ஸல் பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு. ஃபைனலி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நாம டிராவலும் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம எஸ்இடிசி மல்டி எக்ஸல் வால்வோ பஸ்ஸோட பெங்களூர் டு கோயம்புத்தூர் பஸ் ஜர்னிக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, பஸ் போக் பண்றதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டு போயிடலாமா? ஏன்னா 9:30க்கு தாங்க எடுக்கிறாங்க. நைட்டு எங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம ஹாட் அண்ட் பைப்பிங் பரோட்டா சாப்பிட்டு கிளம்ப போறோம். வாங்க சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு வர்றதுக்கும் நம்ம எஸ்இடிசி மல்டி எக்ஸல் வால்வோ பஸ் என்ட்ரி ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்குங்க. சாந்தி நகர் டிப்போக்குள்ள சும்மா கிராண்டா என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க. எஸ்இடிசி வால்வோ மல்டி எக்ஸல் பஸ் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போற எஸ்இடிசி மல்டி எக்ஸல் வால்வோ பஸ்ஸோட லுக்ஸ் பாருங்க மக்களே. சும்மா பலன்னு வேற லெவல்ல இருக்குல்ல. சோ இது வந்து கோயம்புத்தூர் டிப்போக்கு சேர்ந்த பஸ்ஸுங்க. சோ இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் அல்ட்ரா லக்ஸரி ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. கேப்டன் ஸ்டைல் சீட்ஸ், முன்னாடி சும்மா சூப்பரா உட்காந்துட்டு தனியா ஒரு கிரே கலர் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பஸ்ஸோட கலர்லயே சும்மா கலக்குறாங்க. டிரைவர் கண்டக்டருக்கு ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. மாத்தி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ல. அதனால வந்து டிரைவர் பாதி வழியும் கண்டக்டர் பாதி வழியும், ஸோ ரெண்டு பேருமே வந்து டபுள் டியூட்டி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம எக்ஸ்டீரியரா பார்த்துட்டு சும்மா லிவரி எல்லாம் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ வால்வோ பிராண்ட் கொடுத்துருக்காங்க 9600 வால்வோ 9600 மாடல்ல. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்இடிசி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங். ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு பஸ்ஸஸ்ல தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணாம இருந்தங்காட்டி நிறைய இந்த தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க. பட் நம்ம எஸ்இடிசி பஸ்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங்னு செப்பரேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நல்லது. கன்னடத்திலயும் ஓடிட்டு இருக்கு பாருங்க நேம் போர்ட்ஸ். நம்ம பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் கிளம்புறதுனால கன்னடத்துல, தமிழ்ல, இங்கிலீஷ்ல 3 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பாருங்க மக்களே. இதுதான் வந்து கேப்டன் ஸ்டைல்ல தானே கொடுத்துருக்காங்க. அதனால டிரைவரை நம்ம கேப்டன் கேபின்னே சொல்லிட வேண்டியதுதான். சாமா பியூட்டிஃபுல்லா ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் தாங்க இருக்கு. பஸ்ஸுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, செக்யூரிட்டிக்கான அலாரம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எஸ்இடிசி பிராண்ட் போட்ட சீட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல குஷன் சீட்ஸுங்க. உட்காந்து பார்த்தா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லெக் ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஓவர் ஹெட் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 51 சீட்டுங்க வித் காஃப் சப்போர்ட்டு, ஆர்ம் ரெஸ்ட்டு, ரிக்ளைனிங் சீட்டு கொடுத்துருக்காங்க நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்காக. அது போக பார்த்தீங்கன்னா பஸ் வந்து மினிமல் பம்ப்ஸ் இருக்கிறதுக்காக ஏர் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அண்ட் அட்வான்ஸ்டு ஷாக் அப்சார்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு ரெக் ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் பொருட்கள் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வாட்டர் கேன் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கு. ரூஃப் எஸ்கேப் ஹேட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனிங், நம்ம லெக் ரிக்ளைனிங்காக கொடுத்துருக்கு. ஸ்லீப்பர் பின்னாடி புஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர்ஸ்ங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி, வைஃபை சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இன்ஃபர்டெயின்மெண்ட் அண்ட் கனெக்டிவிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல பஸ்ஸுக்குள்ள. ஸோ அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து 2 சீட்டுக்கு நடுவில் இருக்குங்க.
வேற லெவல்ல ஃபுல்லா நேவிகேஷன் எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம். இங்க பாத்தீங்களா, நம்ம ஃப்ரண்ட்ல டிரைவர் ஆப்ரேட் பண்றதே வந்து எல்லாமே டச் ஸ்கிரீன் மாதிரி தாங்க இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஃபெதர் டச் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ்ல அவங்களுக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிருது. நம்ம உட்கார்ந்தாச்சு மக்களே, சீட்ல செட்டில் ஆயாச்சு. நல்ல லெக் ஸ்பேஸுங்க, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. வாட்டர் கேன் வச்சுக்கிறதுக்கு, நம்ம யூஎஸ்பி கேபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு தனி ஹேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா 2 சீட்டுக்கு நடுவில் யூஎஸ்பி போட்டிருக்கிறதுனால நம்ம சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 பேசஞ்சர்ஸுமே வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. கண்டக்டர் முன்னாடி உட்கார்றதுக்கு ஒரு குட்டி சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸ் பக்கத்துலயே ஆட்டோமேட்டிக் டோர் லாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்ங்க, வேற லெவல்ல இருக்கு. அல்ட்ரா லக்ஸரி வால்வோ பஸ்னா சும்மாவா. முன்னாடி வந்து அந்த பேனல் பாருங்களா, நம்ம இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல் டிரைவர் கேபின்ல அப்படியே வுடன் ஃபினிஷ் எல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு காருக்குள்ள, லக்ஸுரி காருக்குள்ள என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி பஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் தானா இது அப்படிங்கிற அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. வேற லெவல். ஸோ நாம் இப்போ சாந்தி நகர் டிப்போல இருந்து கிளம்பி சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஹோசூர் ரோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா சாந்தி நகர் டிப்போக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மடிவாளால மக்கள் ஏறுவாங்க. மடிவாளால சில்க் போர்ட்ல, எலக்ட்ரானிக் சிட்டில இங்கெல்லாம் வந்து போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ மடிவாளா நோக்கி தான் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். மடிவாளா தாண்டி சில்க் போர்ட் போர்டிங் பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளைஓவர்ல போயிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்துல இறங்கிட்டு அங்க ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நாம சூப்பரா தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆயிருவாங்க, அத்திபுல செக் போஸ்ட் தாண்டி. ஸோ இப்போ நாம ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்டான மடிவாளா சில்க் போர்டிங் பாயிண்ட்ல இருக்கோங்க. முன்னாடி ஒரு அந்த கிரீம் கலர் பிஸ்தா கலர் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் விட்டு இருக்காங்கல்ல, ஸோ அது போய்கிட்டு இருக்கு. ஸோ சூப்பரா நாம ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் முடிச்சு அடுத்த போர்டிங் பாயிண்ட் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். நைட் டைமுங்கிறதுனால பெங்களூருக்கு உள்ள என்டர் ஆகிற பஸ்ஸஸும் நிறைய வந்துட்டு இருக்கும். பெங்களூர்ல இருந்து மற்ற ஊர்களுக்கு போற ஆம்னி பஸ்ஸஸும் நிறைய பார்க்கலாம். நாம அடுத்தடுத்து ஆம்னி பஸ்ஸஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க. மடிவாளால இருந்து தான் வந்து கேரளாக்கு போற ஆம்னி பஸ்ஸஸும் கிளம்பும். அதனால நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் போர்டிங் பாயிண்ட். நிறைய கேரளா டிராவல் நீங்க எத்தனை ஆம்னி பஸ்ஸஸ் நிக்குது பாருங்களா, கலர் கலரா டிசைனா. பஸ் பிளானிங் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பாயிண்ட் சும்மா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கும். நமக்கு சைட்ல ஒரு கேஆர்எஸ் டிராவல்ஸோட இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதுவும் வந்து வால்வோ மல்டி ஆக்சல் பஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஆம்னி பஸ்ஸஸ் ரேஞ்சுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸும் வந்து வேற லெவல்ல கலக்கலா இருக்குங்க. ஸோ நிறைய ரூட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில இருந்து நாகர்கோவில், தஞ்சாவூர், திருச்சி வழியா போற பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் டு பெங்களூர் பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரூட்ஸ்ல பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. திருப்பூருக்கு ஒரு பஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ்க்கு வந்து நம்ம எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. நம்ம மடிவாளை தாண்டி இப்போ சில்க் போர்ட் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பெங்களூர் டிராஃபிக்ல இருந்து தப்பிக்க முடியுமா? எவ்வளவு டிராஃபிக் பாருங்க. பட் இந்த சின்ன டிராஃபிக் நம்ம சில்க் போர்டு பக்கத்துல தாண்டி பிரிட்ஜ் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் சும்மா வேற லெவல்ல போயிடலாம். ஃப்ரண்ட்ல கேஎஸ்ஆர்டிசி அம்பாரி உற்சவ் போகுது பாருங்க. அம்பாரி உற்சவ், நியூகோ எலக்ட்ரிக் பஸ், ஒரே ஆம்னி பஸ் மேனியாவா தான் இருக்கும் இங்க. ஸோ ஹோசூர் ரோட்ல இப்ப எல்லோ லைன் ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம சைட்ல பாக்குறது மெட்ரோ ஸ்டேஷன், சில்க் போர்டு மெட்ரோ ஸ்டேஷனு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நைட் டைம் சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதே வேற லெவல்ல இருக்கும். ஸோ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் ஹோசூர் ரோட் சில்க் போர்டு ஜங்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் சும்மா ஃப்ளைஓவர்ல பறந்துட்டு வந்தாச்சுங்க. பஸ்ல ஒரு சின்ன பம்ப் கூட இல்லைங்க. நம்ம ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம், அட்வான்ஸ்டு ஷாக் அப்சார்பர் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணுது மக்களே. அல்ட்ரா லக்ஸரி பஸ்னா இதுதான் போல இருக்குங்க. கப்பல் மாதிரி மிதந்துட்டு போகுதுங்க. ஒரு சின்ன பம்போ ஒரு அன்கம்ஃபர்ட்னஸோ எதுவுமே இல்ல. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற இவ்வளவு டிராபிக்ல நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்கிற ரோட்லயே வந்து இவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னா, நாம இன்னும் ஹைவே எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படியே பறந்துட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, யூஎஸ்பி போர்ட் நைட் டைம்ல அந்த எல்இடி க்ளோ எல்லாம் போட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எங்கன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் எங்கடா யூஎஸ்பி போர்ட்டையே காணோன்னு தேடினேன். அதுக்கப்புறம் கண்டக்டர் என்ன சொன்னார், 2 சீட்டுக்கு நடுவில் இருக்குங்க பாருங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம சீட் பெல்ட் பக்கத்துல பார்த்தா க்ளோ ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க எஸ்சிடிசி வால்வோ லக்ஸரியில டிராவல் பண்ணீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் எங்கடான்னு தேட வேண்டாம். ஏன்னா நம்ம சீட்டுக்கு நடுவில் உள்ள இருக்கிறதுனால நம்மளால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் கரெக்டா கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம சில்க் போர்டு போர்டிங்கையும் தாண்டி, சில்க் போர்டுங்கிற பாருங்க, எலக்ட்ரானிக் சிட்டி போர்டிங்கையும் தாண்டி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரையும் தாண்டியாச்சுங்க. அந்த ஆர்ச், கர்நாடகா வெல்கம்ஸ் யூ ஆர்ச் இருக்கும்ல, அதுவும் தாண்டி நாம வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்டிஓ கிராஸ் பண்ணுவோம், ஹோசூர் ஆர்டிஓ. ஸோ அது வந்து ஜூஜுவாடி செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தாண்டினதுக்கு அப்புறம் நாம ஹோசூர் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிடுவோம். கரெக்டா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துனே வந்து எவ்வளவு டிராபிக் பாருங்களா. ஏன்னா இங்க வந்து ஆர்டிஓ செக் போஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. நைட்டு நிறைய வண்டிக போகும்ல, ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ எந்த வண்டிக்கு பர்மிஷன் இருக்கு, எந்த வண்டிக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அதனால ஹைவேலயே சில ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குதா, அதனால டிராபிக் ஆகுது. அது போக பாத்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கா போகிற மாதிரி ஒரு செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க, பேரிகேட்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் டிராபிக் ஆகும். அது எல்லா ஸ்டேட் பார்டர்ஸ்லயும் இருக்கிற விஷயம் தான், பெருசா ஒன்றும் இல்லை. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா எப்பவுமே பெங்களூர் ஹோசூர் பார்டர்ல வந்து டிராபிக் கண்ணா பின்னான்னு இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. விசேஷ நாட்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம கிருஷ்ணகிரி வரைக்குமே சில சமயம் டிராபிக் இருக்குங்க. அந்த அளவுக்கு பிஸியான ரூட்டு. ஸோ மொத்தமா கர்நாடகாக்குள்ள இருந்து மேக்சிமம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வழியில தான் என்டர் ஆவாங்க. என்னதான் வந்து சத்தியமங்கலம் ரூட் எல்லாம், திம்பம் ரூட் எல்லாம் இருந்தா கூட மெயின் நேஷனல் ஹைவே வந்து இதுதான் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான டிராபிக் இருக்கும். ஸோ மக்களே, நம்ம ஹோசூர் சிட்டியோட போர்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. தனிஷ்க் நகைக்கடை இருக்குங்க, ஜுவல்லரி ஷாப்பு. ஸோ அந்த சிக்னலை தான் நிறுத்துவாங்க. இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அது ஏறுற இடத்துல கரெக்டா அந்த தனிஷ்க் சிக்னல் இருக்கும். அங்கதான் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் மோஸ்ட்லி போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹோசூர் போர்டிங்கையும் முடிச்சு நாம் இப்போ டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஹோசூர் சிட்டி பாருங்க நைட் டைம் எவ்வளவு பிஸியா இருக்குன்னு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எப்பவுமே டிராபிக் இருக்கும். நல்ல வேலை கீழே போகாம மேலேயே வந்தாங்க. அதனால டக்குன்னு நம்ம டிராபிக்கை பைபாஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எல்லா பக்கமே வந்து ஹைவேல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹைவே தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாணுமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் வரும். ரிசோர்ட் ஃபாரஸ்ட், சூளகிரி எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா வந்து நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு டைகனலி ஆப்போசிட்ல ஒரு தாபா இருக்கும், சரவண பவன் தான் நினைக்கிறேன். யூஸ்வலா பார்த்தா தாபா, மோஸ்ட்லி ஹைவேல இருக்கிற தாபாஸ் எல்லாம் சரவண பவன், நியூ சரவண பவன், வேற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பவன்ல தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தட்டி தூக்கிட்டு போறாரு ஹோசூர் தாண்டினதுக்கு அப்புறம். ஸோ மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்டையர் ஜேர்னியுமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம பிரேக் முடிச்சு கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கு அப்புறம் சேலம்க்கு அப்புறம் பவானி, அவினாசி ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், காந்திபுரம் ரீச் ஆகும். ஸோ ஃபுல் ஹைவே ஜேர்னி நாம வந்து கேபின் ரைடு வேற பண்றோம். அதனால செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ மக்களே, நம்ம பிரேக் எடுக்கிற பாயிண்ட்டுக்கும் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன ஹோட்டலு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லா தாபாஸ்லயுமே வந்து இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம டிரான்ஸ்போர்ட்டே வந்து வேற லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சீக்கிரம் பாத்தீங்கன்னா வால்வோ லக்ஸரி பஸ்ஸஸ் எல்லாம் கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா மாறிடும் நினைக்கிறேன். ஸோ இங்க எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்க தாங்க பிரேக் எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 11:45 ஆகுதுங்க. நம்ம பஸ் எடுத்து வந்து 2 hours மேல ஆகுது. நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துல பிரேக் நிறுத்தி இருக்காங்க டின்னருக்கு.
ஸோ பெங்களூர் சாந்தி நகர் டிப்போல இருந்து எடுத்துட்டு நம்ம கோசூர் தாண்டி கிருஷ்ணகிரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்காங்க. ஸோ சூப்பரா ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நாம மறுபடியும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறுத்தி இருக்கிற ஹோட்டல் பேரு வந்து ஹோட்டல் சரவண பவன் கிளாசிக்ங்க. யூஸ்வலா வந்து இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ற எல்லா பஸ்ஸஸ்மே வந்து இங்க தான் நிறுத்துறாங்க. அது எஸ்சிடிசி பஸ்ஸஸா இருந்தாலும் சரி, ஆம்னி பஸ்ஸஸா இருந்தாலும் சரி, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வேற தபால நிறுத்துவாங்க. கொஞ்சம் லக்ஸுரி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல தான் நிறுத்துவாங்க. கரெக்டா வந்து நம்ம கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு டயக்னலி ஆப்போசிட்ல இருக்குங்க. மக்களே, நம்ம பஸ் நிறுத்தி இருக்கிற ஹோட்டலோட ஃப்ரண்ட் சைடு பாருங்க. ஸோ டீ, காஃபி, ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இங்க. இங்க நம்ம நிறைய ஸ்டேட் பஸ் பார்க்கலாங்க. கேரளா பஸ் கூட இருக்கும் இங்க. எஸ்ஆர்எஸ், கேஆர்எஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இது கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ், அது A1 டிராவல்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க இங்க. ஹைவே ஓரமாவே இருக்கும். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அதுக்கு டயக்னலி ஆப்போசிட்ல. ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் அங்க இருக்கு பாருங்க. நான் ஆக்சுவலா வந்து ஆம்னி பஸ்ஸஸ்க்கு, எஸ்சிடிசி பஸ்ஸஸ்க்கு மட்டும்தான் இந்த தாபான்னு நினைச்சேங்க. பின்னாடி இன்னொரு பெரிய ஏரியா இருக்கு மக்களே. இங்க வந்து கேஎஸ்ஆர்டிசி, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, செம்ம பெரிய ஏரியா இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பாத்தீங்களா, நம்ம டிரைவருக்கான எலக்ட்ரிக் கண்ட்ரோல் கான்ஃபிகரேஷன்ஸ், நம்ம சீட்ல இருக்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே சும்மா ஹை லெவல்ல தான் இருக்கு. ஸோ மக்களே, இங்கிருந்து நம்ம கிளம்பி இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் வந்து பைபாஸ்லயே கிராஸ் பண்ணிடுவோங்க. பைபாஸ்ல கிராஸ் பண்ணிட்டு தோப்பூர் டோல்கேட் தாண்டி, தோப்பூர் கணவாயையும் தாண்டி நாம ஓமலூர் வழியா சேலம் ரீச் ஆகும். சேலம்ல ஒரு போர்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தான் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக் முடிச்சு கிருஷ்ணகிரி சிட்டியும் தாண்டி இப்போ நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. தர்மபுரி, கிருஷ்ணகிரில எல்லாம் வந்து போர்டிங் கிடையாது. எல்லாமே வந்து பைபாஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரானே பாத்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு இடத்த நம்ம கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம தோப்பூர் கணவாய் தான். ஸோ அந்த தோப்பூர் டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே நம்ம ஓமலூர் ரீச் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ரோட்னே சொல்லலாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம். ஸோ நார்மலாவே வந்து நம்ம எஸ்சிடிசி வால்வோ பஸ் டிரைவர்ஸ் வந்து பார்த்து பார்த்து ஓட்டுறாங்க. எங்கேயுமே வந்து எதுவும் கண்டிஜென்சி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து பார்த்து ஓட்டுறாங்க. நம்ம கேபின் ரைட் பண்றதுனால எவ்வளவு கேர்ஃபுல் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சு. ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நம்ம வால்வோ, எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸோட டிரைவர், கண்டக்டருக்கு, க்ரூ வந்து வேற லெவல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. ஸோ நாம் இப்போ ஓமலூருங்கிற பாருங்க, தோப்பூர் டோல்கேட் வந்தாச்சுங்க. நல்லா பெரிய டோல்கேட்டு. இங்கேயும் பாத்தீங்கன்னா சரியான டிராபிக் இருக்குங்க. நம்ம பெங்களூர் சைட்ல இருந்து வர்ற மொத்த
மொத்த டிராபிக்கும் சேலம்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ற கிரிட்டிக்கலான டோல்கேட்டு. இது தாண்டது ஏன் கிரிட்டிக்கல்னு சொல்றேன்னா, இந்த டோல்கேட் தாண்டதுல இருந்து பாத்தீங்கன்னா சேலம் ஓமலூர் பக்கத்துல கீழே இறங்குற வரைக்கும் ஃபுல் போலீஸ் கண்காணிப்புல தான் போகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க, மெதுவாக போங்க, இவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல டிராவல் பண்ணுங்க, டேர்னிங் வரும் பார்த்து போங்க அப்படின்னு. செக்யூரிட்டிக்காக அந்த பேட்ரோல் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எப்பவும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கங்க வந்து இந்த சிக்னல்ஸ் இருக்கும், பேரிகேட்ஸ் வச்சிருப்பாங்க. எந்த ஹெவி வெஹிக்கிள்ஸுமே வந்து ஓவர் ஸ்பீட்ல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்க வந்து இந்த டிராபிக் போலீஸ் வந்து சிக்னல் செக் போஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த அட்வைசரிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சைட்ல. ஸோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல டிராவல் பண்ற மாதிரியே இருக்குங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆகும். நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்த ரோட்ல ரொம்ப ஷார்ப் கர்வ்ஸ் எல்லாம் இருக்குமா, திரும்பும் போது வந்து அப்படியே வந்து ஸ்கிட் ஆயிடும். அதனால வந்து செம்ம பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் வந்து நம்ம டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும் தோப்பூர் கணவாய். அதனாலதான் வந்து ஃபேமஸ், நொட்டோரியஸ்லி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த கிரிட்டிக்கலான டேர்னிங்ல வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே நம்ம பார்க்க முடியும். மின்னட் ஒர்க் சிக்னல் இது போட்டு நோட்டிபிகேஷன் போட்டு ஃபுல்லா வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பிரிட்ஜஸ் கட்டுறாங்க, ரோட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் கர்வ்ல வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும்போது பெரிய லெவல்ல செக்யூர்டா டிராவல் பண்றதுக்கு புதுசா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். அது ஃபுல்லா பிரிட்ஜ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸுமே வந்து நைட் மேரான இடம் தாங்க இது கிராஸ் பண்றது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழியில வந்து டிராபிக் இன்னுமே வந்து ரொம்ப செக்யூர்டா ஆகும் நம்பலாம். இங்க பாருங்க எவ்வளவு ஃபிளாஷ் லைட்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த பிரிட்ஜ் தாங்க, இந்த பிரிட்ஜ் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து ரோட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்ல வந்து இந்த பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பேரிகேட்ஸ் போட்டு ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. டே டைம் பார்க்கும்போது தெரியும், பீம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய பீம்ஸ் பில்லர்ஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய லெவல்ல ஏதோ ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். கீழ இருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. பிளெயின்ஸ்ல இருந்து நம்ம ஓமலூர் டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரத்துல ஆரம்பிக்கிற இந்த பில்லர்ஸ் இந்த மலை மேல ஏறுற வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு பெரிய லெவல்ல ரோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தோப்பூர் கணவாயில. ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்னே சொல்லலாம். லைட்டா மழை தூரிட்டு இருக்குங்க. நம்ம டிராவல் எஸ்சிடிசி வால்வோ மல்டி எக்ஸல் பஸ்ஸோட ஃபர்ஸ்ட் டிராவல்ல அப்படியே நம்ம வானம் மலை மாதிரி பெஞ்சு நம்மள வாழ்த்தி கூட்டிட்டு போகுது போல. ரொம்ப ஓவரா இருக்கும். ஸோ மக்களே, நம்ம தோப்பூர் கணவாயை தாண்டி ஓமலூர் செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. ஸோ ஓமலூர் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் சிட்டி வைப்ஸ் வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம் மக்களே. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கோயம்புத்தூர் போற வரைக்குமே சும்மா வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ் 2:30 ஆகுதுங்க. நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் டைம் பிஸியா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல தமிழ்நாட்டுல சேலம் பஸ் ஸ்டாண்டு முக்கியமான பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட், அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம்.
மக்களே, நம்ம சேலம் மாநகராட்சியிலிருந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் சிட்டிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சேலம் தாண்டுனேவே பாத்தீங்கன்னா சும்மா ஹைவேஸ் எல்லாம் வேற லெவல்ல ஆயிருங்க. சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற கொங்கு பெல்ட் வந்து செம்மையா அர்பன் டெவலப்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால ஹைவேஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே ஃபுல்லாவே வந்து 6 லேன் ஹைவே தான். கோயம்புத்தூர்ல வேற இப்ப அவினாசி ஹைவேல உங்களுக்கு மேல ஓவர் பிரிட்ஜ் வேற கட்டிட்டாங்களா. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் சிட்டிக்குள்ள. ஸோ சிட்டி அவுட்டர்ல இருந்து நீங்க கிட்டத்தட்ட சிட்டியோட சென்டர் ஏரியான காந்திபுரம் போற வரைக்குமே வந்து நீங்க டிராபிக் இல்லாம டிராவல் பண்ண முடியும். ஸோ என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஹைவேஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. அதனால அதுவும் நம்ம எஸ்சிடிசி வால்வோ பஸ்ல வேற டிராவல் பண்றோம். கேட்கவே வேணும், அப்படியே பறக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு நைட் டைம் ஜேர்னியை நம்ம சாங்கோட வைப் பண்ணிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்காக ஒரு சாங் நம்ம பரத்வாஜ் அவர்களோட இசையில, வைரமுத்து அவர்களோட வரியில. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. கட்டழகு கன்னத்தில் அடிக்க, கண்ணுக்குள்ள பூகம்பம் வெடிக்க, கம்பனில்லை மிச்சத்தை உரைக்க, அடடா 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 அடடா. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. கண்ணும் கண்ணும் மோதிய வேலை, சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை. கடவுள் பார்த்த பக்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை. பார்த்து பார்த்து ரசித்தேன் ரசித்தேன், உன்னை பார்த்து பார்த்து ரசித்தேன் ரசித்தேன். தேவதையும் பேருந்தில் வருமா, கனவா நனவா தோன்றவும் இல்லை. நல்ல வேலை சிறகுகள் இல்லை, நானும் அதனால் நம்பவில்லை. நெற்றி என்ற மேடையிலே ஒற்றை முடியை ஆட வைத்தாய், ஒற்றை முடியில் என்னை கட்டி உச்சி வெயிலில் தூக்கிலிட்டாய். மனதில் இத்தனை ரணமா, அடவழியில் இத்தனை சுகமா, அடடா 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 அடடா. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. வேலை தேடும் இளைஞன் கேட்டேன், காதல் செய்யும் வேலை கோடு. வந்த என்னை வேண்டாம் என்றால் என்னை அணைத்து அணைத்தே கொன்றுவிடு. பார்த்து பார்த்து ரசித்தேன் ரசித்தேன், உன்னை பார்த்து பார்த்து ரசித்தேன் ரசித்தேன். உளுந்து போன எந்தன் வாழ்வை நாக்கின் நுனியால் ஈரமாக்கு, உறைந்து போன எந்தன் இரவை ஓர் பார்வையில் உருகவிடு. என்னை தவிர ஆண்கள் எல்லாம் பெண்களாகி போனால் கூட, உன்னை தவிர இன்னொரு பெண்ணை உச்சி முகந்து பார்ப்பதுமில்லை. மனதில் இத்தனை ரணமா, அடவழியில் இத்தனை சுகமா, அடடா 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 அடடா. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. கட்டழகு கன்னத்தில் அடிக்க, கண்ணுக்குள்ள பூகம்பம் வெடிக்க, கம்பனில்லை மிச்சத்தை உரைக்க, அடடா 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 அடடா. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொல்லுதே. மக்களே, எப்படி இருந்துச்சு? ஸோ இது வந்து யுகேந்திரன் ரேஷ்மி அவர்கள் பாடினது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பரத்வாஜ் அவர்களோட மியூசிக் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி வந்து இளையராஜா அவர்களோட மியூசிக் வைப் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணுவோம், இல்லாட்டி ரேராக ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் கேட்டே போவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக பரத்வாஜ் அவர்களோட மியூசிக்கில் இருக்கிற என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ்னே சொல்லலாம். பார்த்தேன் ரசித்தேன் படத்துல இருந்து. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா மக்களே, லைட்டா மழை வேற பெஞ்சிருக்குங்க காலங்காத்தால. அதனால செம்ம சில்லுன்னு சூப்பரா இருக்கு. பட் உள்ளுக்குள்ள நல்லா வார்மா இருக்குங்க. கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே போறாங்க. 23 டிகிரிஸ். வெளியே கண்டிப்பா வந்து 20ஓ 19ஓ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப
சில்லுனும் இல்லாம வார்மா நல்லா சூப்பரா உள்ளுக்குள்ள மெயின்டைன் ஆயிருக்கு. இன்டீரியர்ஸு, நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸு, டிரைவர் கேபின் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து நம்ம வால்வோ பஸ்ல இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மேல ஹேட்ச் எல்லாம் வச்சு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும்ல, வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஸோ அந்த சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. கம்ப்ளீட் பஸ்ஸுக்குள்ள செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இந்த டைம் கீப்பிங் மெஷின் இருக்குல்ல, இந்த பார்த்தோம்ல கிளாக் வருது, அதுக்கப்புறம் எவ்வளவு உள்ளுக்குள்ள ஏசி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிற இண்டிகேட்டர் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே சும்மா டிஜிட்டலா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ நம்ம அவினாஷி பக்கத்துல பிரேக் நிறுத்துறோம். ஃப்ரெண்ட்ஸ் 4 மணி ஆகுதுங்க. நாம பெருந்துறை தாண்டி டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போற வழியில கொங்கு பேக்கரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரேக் நிறுத்தி இருக்காங்க, டீ காஃபி பிரேக்கு. இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ நமக்கு கூடவே வந்து ரேஸ் போட்டு நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஐ திங்க் எர்ணாகுளம் போற பஸ் நினைக்கிறேன். இது அவங்களோட ஹைஎண்ட் பஸ், கேரளா கவர்மெண்டோட ஹைஎண்ட் பஸ். ஸோ நம்ம பேர் நிற்கிறான் பாருங்க, சும்மா ஜம்முன்னு செம்ம சூப்பரா இருக்குங்க. டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. பஸ் நம்பர் 838 கொடுத்துருக்காங்க பெங்களூர் கோயம்புத்தூர் ரூட்டுக்கு. சிபி டிப்போக்கு தான் சேர்ந்தது இது. ஷாப்பிங் ஒரு காம்ப்ளெக்ஸே இருக்கு இங்க. ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, பேக்கரி, டீ காஃபி எல்லாமே. நம்ம ஸ்விஃப்ட் பஸ் பிரீமியம் ஏசி சீட்டர் கருடா கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ் டைம் அரௌண்ட் 4:45 ஆகுதுங்க. காலங்காத்தால நாம கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆன கருமத்தம்பட்டி பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்ல நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். ஸோ நம்ம பெங்களூர் சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து நைட்டு 9:30க்கு எடுத்து அடுத்த நாள் மார்னிங் அரௌண்ட் 5:15 5:30க்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுறாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 7 hours 45 minutes to 8 hours ஆகுது. பரவாயில்லைங்க, கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்தாலும் மற்ற ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7 hours அல்லது 7 hours 15 minutesல ரீச் ஆயிடுவாங்க. நம்ம பஸ் ஒரு 1 hour அதிகமா எடுத்துட்டாலும் பார்த்து ஓட்டுறாங்க. நல்லா சேஃபா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால 1 hour எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, சேஃப் ரைடு தான் நமக்கு முக்கியம் இல்ல, சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் ரைடு. ஸோ அது 100% இருக்குன்னு நான் வவுச் பண்ணலாம். நம்ம எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சல் பஸ்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா டிரைவ் பண்றாங்க. க்ரூ, நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ எல்லாத்துலயுமே வந்து 5 and 4.5 கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா காமிச்சிட்டேன்.
நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சீட்டுக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா வந்து பஸ்ஸோட எண்ட்ல தான் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து ஒவ்வொரு விண்டோஸ்மே வந்து பனோரமிக் வியூஸ் இருக்கிற விண்டோஸா இருக்கு. பளிச்சுன்னு நமக்கு உள்ளுக்குள்ள உட்காந்து தெரியும். ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு ரொம்ப லைட் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா. அண்ட் ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து அந்த சுத்தியல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வச்சு எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லா சீட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல டாப்ல ரூஃப்ல எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு லேடர் வேற கொடுத்துருக்காங்க. கடைசியா அந்த லாஸ்ட் சீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல ஒரு கேப் இருக்கும்ல, அங்க வந்து லேடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நான் எந்த பஸ்லயுமே பார்த்ததில்ல. அதுலயும் வந்து டாப்ல நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்காக அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஹேட்ச் எல்லாம் வச்சு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். செம்ம செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட இருக்கு நம்ம எஸ்சிடிசி வால்வோ பஸ். உண்மையிலேயே வந்து செம்மையா இம்ப்ரெஸ்டுங்க. இவ்வளவு அல்ட்ரா லக்ஸரி பஸ் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்ல கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியான விஷயம் தான். ஸோ ஃபைனலி நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எஸ்சிடிசி வால்வோ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாச்சு. முக்கியமான ரூட்ஸ்ல எல்லாம் இன்னும் வர காலத்துல வந்து நிறைய எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ரூட்ஸ்ல வந்து நீங்க இந்த சூப்பரான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். ஆல்ரெடி நம்ம மக்கள் வந்து மதுரை ரூட்ல, அதுக்கப்புறம் நாகர்கோவில் ரூட்ல, சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்ல இதுல எல்லாம் எஸ்சிடிசி வால்வோ vlogs போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர் டு சென்னை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம பண்றோம். நிறைய vlogs நான் பார்க்கல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 5:30க்கு நாம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்பர் 838 எஸ்சிடிசி வால்வோ மல்டி எக்ஸல் பஸ் ஜேர்னி வேற லெவல் இருந்துச்சு மக்களே. அப்படியே கப்பல் மாதிரி மிதந்துட்டு வருதுங்க. வெல்கம் டு கோயம்புத்தூர் மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் சாந்தி நகர் பஸ் டிப்போல இருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி வால்வோ மல்டி எக்ஸல் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.